வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது பக்ரீத் பண்டிகை. பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை. அக்னி நட்சத்திர பூர்த்தி பூஜை. விநாயகருக்கு 1008 இளநீர் அபிஷேகம். பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை தொடர வேண்டும். முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் வரலாற்று சிறப்புமிக்க திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் தர்மபால சோழனால் கட்டப்பட்டது. ஆண்டுதோறும் இக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளான இன்று திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. கோவில் வாசலில் மரபுப்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். கிழக்கு மாட வீதியில் தொடங்கிய திருத்தேர் வீதி உலா 4 மாட வீதி வழியாக சென்று நிலையை அடைந்தது. விழாவில் வில்லியனூரை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வடமங்கலத்தில் இயங்கி வரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி வடமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி புதுவை மாநில பிரதேச அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. மாணவி காயத்ரி 500 மதிப்பெண்களுக்கு 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி சாதனா 500 மதிப்பெண்களுக்கு 487 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடத்தையும், மாணவி யுவஸ்ரீ 500 மதிப்பெண்களுக்கு 486 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். மேலும் தேர்வு எழுதிய மாணவர்கள் 41 பேரும் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து 21 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 8 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 17 மாணவர்களும் பெற்றுள்ளனர். பாடவாரியாக 90 மதிப்பெண்களுக்கு மேல் தமிழில் 11 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 10 மாணவர்களும், கணிதத்தில் 7 மாணவர்களும், அறிவியலில் 13 மாணவர்களும், சமூக அறிவியலில் 11 மாணவர்களும் பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், மாநில கல்வித்துறை அதிகாரிகளுக்கும், பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக புதுச்சேரி மாநில சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு பொருளாளரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளாளருமான டாக்டர் சிவசுப்பிரமணியம் தெரிவித்தார். மேலும் LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வழங்கினர். புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநிலத்தின் பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பில் மாநில முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன், மாநில முன்னாள் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், அமைப்பு செயலாளர்கள் பாத அரிமா தமிழன், தீன் தமிழன், பொருளாளர் வாகையரசு, மாநில செயலாளர் இளவரசன், தலைமை நிலைய செயலாளர்கள் அமுதவன், அகன், செய்தி தொடர்பாளர் வாதானூர் சிவச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கப்பட்ட மனுவில் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை தொடருதல், மீனவர் நலத்திட்ட உதவிகள், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், SC/ST மக்களுக்கு தொழில் மானியம், குடிநீர் பாதுகாப்பு, விவசாயிகளுக்கான ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில்
மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அதனால் ஏற்கனவே 6ஆம் வகுப்பு முதல் பிரெஞ்சு படித்திருந்தாலும் 5ஆம் வகுப்பு பிறகு 6ஆம் வகுப்பு முதல் இந்தியை படிக்க வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்தோம். கூடுதலாக தற்போது மிகவும் பாதிக்கப்படும் தலித் மக்கள் 64 ஆதாரம் இல்லாமல் பாதிக்கப்படும் தலித் மக்களுக்கு தாய்வழி சான்றிதழ் மூலம் 64 ஆதாரம் உள்ள பெண்களுக்கும் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். தாகூர் கல்லூரி மைதானத்தில் ஆதரவற்று வசித்து வந்த முதியவரை சொசைட்டி குழுவினர் மீட்டு பராமரித்து வருகின்றனர். இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் ஸ்மைல் வாழ்வாதார மற்றும் நிறுவனத்திற்கான விளிம்பு நிலை தனி நபர்களுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து யாசகர் இல்லா புதுச்சேரியை உருவாக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த பணியை சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் கருணாநிதி, கள அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோர் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி செய்து வருகிறது. இந்த நிலையில் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் ஆதரவற்ற நிலையில் வசித்து வரும் 60 வயது முதியவர் பற்றி நேற்று தகவல் தெரிந்தது. உடனடியாக காவல்துறை ஆய்வாளர் ஷியாமலா, உதவி ஆய்வாளர் ஜெகநாதன், தலைமை காவலர் சீனிவாசன் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் சுகுணா தலைமையில் ராஜாகுமார், சமூக பணியாளர் ஜெயஸ்ரீ, காயத்ரி, ஐஸ்வர்யா ஆகியோர் அடங்கிய குழு நேற்று அப்பகுதிக்கு சென்று அங்கேயே அந்த முதியவரை சுத்தம் செய்து மீட்டு அவர்களுடைய காப்பகத்திற்கு அழைத்து வந்து பராமரித்து வருகின்றனர். அக்னி நட்சத்திர பூர்த்தி பூஜையை ஒட்டி மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. புதுவையில் அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. அன்று முதல் புதுவையில் 6 முறை 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி வெயிலின் தாக்கத்தால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெற்றது. இதையொட்டி புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூர்த்தி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காலை 9 மணிக்கு மணக்குள விநாயகர் சுவாமிக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். இந்த இளநீர் அபிஷேகம் எதுக்காக பண்றோம்னா அக்னியுடைய நிறைவுக்காக செய்யப்படுகிறது. 1008 இளநீர் அபிஷேகம் ஆண்டுதோறும் இந்த நம்முடைய தேவஸ்தானத்திலே அருள் பூரிக்கக்கூடிய மணக்குள விநாயகருக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதை பொருட்டு இந்த ஆண்டும் சிறப்பாக செய்யப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க புதுச்சேரியில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படியும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் உத்தரவின் அடிப்படையில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தளபதி விஜய் ஒரு நாள் மதிய உணவு சேவையகம் திட்டத்தின் மூலம் புதுச்சேரி இருதய ஆண்டவர் தேவாலயம் அருகில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் பிரதீபன், பிரபு, ராஜசேகர், வசந்தராஜா, பேட்ரிக், சூர்யா, சிவராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 2000 பேருக்கு அசைவ விருந்துடன் பிடாரி கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு ஸ்ரீ பிடாரியம்மன் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டு களித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ பிடாரியம்மன் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். விழாவில் 1000 கிலோ ஆட்டுக்கறி, 2000 கிலோ சிக்கன் 65 உடன் கமகம கறி விருந்துடன் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விருந்தை உண்டு மகிழ்ந்து தேரோட்டத்தில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். தேரோட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோருக்கு ஆலயத்தில் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி நித்யா லட்சுமி, காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகை தியாக பெருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடினர்.
100க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகையினை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் பக்ரீத் பண்டிகையினை ஒட்டிதான் நிறைவேற்றப்படுகிறது. மேலும் இறை தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாகவும் மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த பண்டிகையினை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கடற்கரை சாலை, குத்தா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளிவாசல் மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை 6:30 மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது சகோதரத்துவம் தழை தொங்கவும், பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பேரிடர்களில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கேள்விப்பட்டிருப்பீங்க, எச் ராஜா அவர்கள் நர்கீஸ் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து சகோதரரை அறநிலைத்துறையிலே ஒரு பொறுப்பிலே சேர்க்கின்ற போது அது முஸ்லிம் என்று நினைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை அவர் பதிவு செய்தார். அவர் நர்கீஸ் கான் என்பவர் அவருடைய பிரசவ நேரத்திலே, அவர் பிறக்கிறதுக்கே பெரிய ஒரு பிரச்சனை இருந்த நேரத்திலே அங்கே எனக்கு மருத்துவம் செய்த மருத்துவர் தான் என் உயிரை காப்பாற்றினார், அதன் நினைவாகத்தான் நான் நர்கீஸ் கான் என்று பெயர் வைத்துக் கொண்டேன் என்று அவர் வெளி உலகத்திற்கு சொன்னதற்கு பிறகுதான் அவர் நர்கீஸ் கான் என்பது இந்து என்பது பலருக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு இந்து அறநிலைத்துறையாக இருந்தாலும் பல இந்து கோயில்களாக இருந்தாலும் இந்துக்கள் தான் அதை நிர்வாகம் செய்கிறார்கள். அதுதான் சரி, அவங்க நம்பிக்கை. அது வேறொரு நம்பிக்கை சார்ந்தவரை நம்ம விடக்கூடாது. ஆனால் இந்த வக்ஃபோர்டுல, வக்ஃப் சட்டத்துல இப்படியான நிலைகளை பாண்டிச்சேரியிலே அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரியது. இதை ஆளக்கூடிய ரங்கசாமி அரசாங்கம் இதை திரும்ப பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்திலே ஆட்சி மாறி இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கடுமையான திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். திமுக என்பது ஒரு தீய சக்தி என்பதை மக்களுக்கு சொல்கின்ற போது அவர் சொன்ன அடிப்படையான ஒரு காரணம், இங்கே சட்ட ஒழுங்கு கெட்டிருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தன்னுடைய இயற்கை தேவையை செய்வதற்காக வெளியே சென்ற சின்ன பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் அவர்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் தன்னுடைய பிரச்சார கூட்டங்களிலே பேசினார். அப்படித்தான் இருக்கிறது. கடந்த கால ஆட்சிகளும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஆட்சி மாறினால் காட்சி மாறும், மாற்றம்தான் என்ற ஒரு காரணத்திற்காக வாக்களித்த மக்கள் எல்லாம் ஏமாறி நிற்கக்கூடிய அளவிற்கு 20 நாட்களை கடந்தும் கூட இதுவரைக்கும் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சரி செய்யப்படவில்லை. திண்டிவனம் அடுத்த விட்லாபுரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த விட்லாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் மற்றும் விட்லாபுரம் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சக்திவேல் தலைமையில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் வினோத் மற்றும் நடராஜ், தொண்டரணி இவர்களின் ஏற்பாட்டில் மரக்காணம் பேரூர் கழக செயலாளர் மதன் என்கிற மகராஜ் மற்றும் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் விஜயராகவன் மற்றும் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட மீனவர் அணி தினேஷ் அவர்களின் முன்னிலையில் செயலாளர் ஞானசேகர், மரக்காணம் ஒன்றிய செயலாளர் முத்துராஜ் மற்றும் தினேஷ்குமார், சுமன், வேல்முருகன், விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஞானசுந்தரி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கழக தோழர்கள், பேரூர் கழக இணை செயலாளர் மற்றும் மணிகண்டன், விவசாய அணி ரவிவர்மா, பேரூர் கழக நிர்வாகி வேலு, முரளி, எம்ஏஆர் சந்துரு, சிவராஜ், ஞானசேகர், புவனேஸ்வரன், ஐயனார் ஒத்துழைப்புடன் மரக்காணம் பேரூர் கழக தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு 200க்கும் மேற்பட்டோருக்கு மாஸ்க் மற்றும் கிளவுஸ் மற்றும் உடைகள், 200க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது பக்ரீத் பண்டிகை. பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை.
அக்னி நட்சத்திர பூர்த்தி பூஜை, விநாயகருக்கு 1008 இளநீர் அபிஷேகம். பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை தொடர வேண்டும், முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.